போன் வந்த பிறகும் இஎம்ஐ பிரச்சனை வந்த பிறகும் எல்லாருக்கும் காதலே இல்லாம போச்சோ அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. விஜயும் அஜித்தும் வந்து இளைஞர்களா இருக்கிற வரைக்கும் அவ்வளவு காதல் படம் வந்துகிட்டே இருக்கும். சலிக்க சலிக்க காதலை பார்த்த இந்த தமிழ் சினிமா சமீபத்துல காதலே இல்லாத தமிழ் சினிமாவும் ஆயிடுச்சு. அதனுடைய தூக்கமா இந்த உசிரை படம் வந்து ஆரம்பிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பொருளாதார விஷயம் மட்டுமே இந்த உலகத்தை வந்து எப்படி வந்து ஒரு உற்சாகமா வச்சுக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய போரான வேலை அது. ஏன்னா நல்லா பாத்துக்கிட்ட பைக்ல போயிட்டே இருக்காங்க. பாஸ்ட் போன எங்கதான் போறாங்கன்னு தெரியல. நானும் 30 வருஷமா ஏழாவே இருக்கான். ஆனா வேகமாவே போயிட்டு இருக்காங்க, வேகமாவே வந்துகிட்டு இருக்காங்க. எவன் மனசுலயுமே காதல் இருந்தாங்க அவன் ரொம்ப அமைதியா இருப்பாங்க, ரொம்ப அழகாயிடுவான். அது இல்லாம போச்சு இந்த தமிழ் சினிமாவிலன்னு நம்ம இருந்துட்டு இருக்கும்போது இந்த இளைஞர்கள் வந்து கிரணும் லாலும் வந்து மிகச்சிறந்த ஒரு இசைய, உற்சாகமான இசைய கொடுத்துருக்காங்க. ஆனா இத பத்தி பேசணும்னா உதயகுமார் அண்ணனும் அண்ணன் பேரரசும் தான் பேசணும். ஏன்னா அவங்க 2 பேரும் சிறந்த பாடலாசிரியர்கள், மிகச்சிறந்த பாடல்கள் கொடுத்தவங்க. அதனால இப்ப நீங்க வந்து கிரணும் லாலு வந்து இளையராஜா ஐயாவும் உதயகுமார் அந்த மாதிரி நீங்க சேர்ந்து மிகச்சிறந்த பாடல்களை கொடுக்கணும். மிகச்சிறந்த பாட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க. இங்க நான் என்னவென்று சொல்வதம்மான்னு ஒரு ஆஃபேல ஒரு பாட்டு ஆரம்பிப்பாருங்க அவரு. நான் அப்படி ஒரு பல்லவி நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது ஆஃபேல ஆரம்பிக்கும். என்னவென்று சொல்வதம்மான்னு ஒரு சாங்கு முத்துமணிமா அந்த மாதிரி மிகச்சிறந்த நீங்க லிரிக்ஸ் இல்லைன்னு நீங்க மிகச்சிறந்த நீங்க பாடலாசிரியர் தான் தவிர இல்லை. இப்ப அண்ணன் வந்து மிகச்சிறந்த டைரக்டர், ஆனா மிகச்சிறந்த பாடலாசிரியாவும் இருந்தாங்கள. அண்ணன் பேரரசெல்லாம் துவைச்ச துணியை தோல் போதான் இருந்தார். ஆனா நம்ம ரேஷம் ஆமாங்க, அப்படி ஒரு லிரிக் எழுத முடியுமாங்க? துவைச்ச துணியை தோல் போமா பாருங்கள, எவ்வளவு ஒரு அருமையான ஒரு நமக்கு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு காசியமான விஷயங்கள்லாம் கொடுத்தவங்க அவங்க 2 பேரும். நிறைய அவங்களை பத்தி பேசுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா டிஜே வந்து நான் அசுரன்ல, அதாவது ஒரு மௌன ராகத்துல வந்து ஒரு கார்த்திகை வருவாங்க, அப்படி ஒரு தீ மாதிரி வந்ததா தான் நான் இருந்தேன். ஆனா டிஜே என்னன்னு கேட்டா அவரு லண்டன்ல கொஞ்சம் நாள் இருக்கிறோம் பாரு, அப்புறம் சிங்கப்பூர்னு, மலேசியா, கனடா, இப்படியே. ஏன்னா அவர் அவ்வளவு வேலை வச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த படம் மூலமா அந்த வேலையெல்லாம் எனக்கு கட்டாயிடும்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமாவுடைய முக்கியமான இடத்துல டிஜே வருவாரு. இன்னொன்னு டிஜே பத்தி நம்ம குறிப்பிட்டோம். டிஜேவே ஒரு மியூசிக் டைரக்டர், கம்போசர் நல்லா. ஆனா அவரு ஒரு ஹீரோவை பண்ற படத்துல இன்னொரு மியூசிக் டைரக்டரையும் இன்னொரு பாடலாசிரியரையும் கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். வல்லவன் செயலி இப்போதே பதிவிறக்கவும்.